நான் இங்க இருந்து குதிக்க மாட்டேன்னு சொல்லல. ஏய் உனக்கு நீச்சல் அடிக்கவே தெரியாது, எதுக்கு இதெல்லாம் பண்ற? இங்க கோவில்ல இருக்கிற ஒரு துறவி நம்ம பிறப்பு சக்கரத்தை பத்தி பேசுறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வார்த்தைகளும் நம்ம செய்யற செயல்களும் அடுத்த பிறவிக்கு தொடரும்னு சொல்லியிருந்தாரு. நீ முதல்ல வீட்டுக்கு போ. ஒருவேளை உன் கேர்ள் ஃப்ரெண்டு வேற ஒருத்தனோட நம்பரை மை லைஃப்னு சேவ் பண்ணி வச்சிருந்தா அப்ப என்ன பண்ணுவ? அதுக்கப்புறம் உன்னோட லைஃப் என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ என் கேர்ள் ஃப்ரெண்டு. ஒக்கரம் புடிச்ச கழுவா பக்கத்துல வந்தா ஒரு ஏத்தி எலும்பு உடைச்சிருவேன். ஏன்டா சமதி அத்தையோட பூனையை தூக்கி கிணத்துல போட்ட? ஐயோ கடவுளே, சரிந்த ஏன் அந்த அப்பாவி புனைய கிணத்துல தூக்கி போட்ட? சம்மந்தியத்தை கிணத்துக்குள்ள ஒரு எலி இருந்தது. அந்த கிழவி இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் இந்த வீட்ல எனக்கு நிம்மதிங்கிறது கிடையாது. எதையுமே நம்ம முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். ஏன்னா என்ன வேணா நடக்கலாம். அவ கால் ரெண்டும் பாரு. நீ அடுக்கி வச்சு தண்ணி ஊத்தி வளர்த்த அந்த பூச்செடிங்களை மத்தவங்க கும்பிடுறத பார்க்க போறியாக்க? உனக்கெல்லாம் காதல பத்தி என்ன தெரியும் கிழவி? எதுக்குடா அந்த பொம்பளை கிட்ட பணம் கொடுத்து அப்படி சொல்ல சொன்ன? எது உனக்கு தெரியாதா? ஆல்விஸ் சார் டியூஷன்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்தே அவன் என்னோட ஃப்ரெண்டு. இந்த தகவல் போதுமா உனக்கு? பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. நீ கூட தான் ஒரு ஆள் மடியில உட்காந்துருக்க. நேத்து நைட்டு நாங்க வந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. நான் லிமிட்டை தாண்டிட்டேன்னா அப்போ எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன். நான் ரோட்டு மேல ராக்கெட் போல கத்த வந்த சார, பைக்கு முன்ன கரடி போல ஏந்த வந்த கேர. ஹலோ, இது என்ன 3 வீலரா? சார் ஐயோ சார் பாவம் சார் நானு சார் சாரி சார் ஐயோ சார் பாவம் சார் நானு சார். என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டல்ல? உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நிறைய பேர் அவன் மேல பொறாமையா இருந்தாங்க. அதுக்கு காரணம் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். இவன் என்னோட பேர புள்ள, நீ மனசுல வச்சுக்க. நீ கையை விட முதல்ல. என்ன நம்பி வந்திருக்காங்க. ஏய், டச் பண்ணாத, பின்னாடி போ சொல்றல. உண்மையாவே தரிந்து எனக்கு பிடிச்சிருந்தது. வெண்ணிலவில் பூத்த ஒரு பைங்கிடியா, உன் கண்ணம் என்ன தேன் சுவையா. அப்ப நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது அவனுக்கு தெரியாது. அதனால அது அப்படியே தான் இருக்கு. அவன் எப்பவும் என்ன பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு.